நாம இப்ப இருக்க உருவத்துக்கு வந்து வெறும் 14,000 வருஷம் தான் ஆகுது. அவங்க வந்து அட்லாண்டிஸ்னு ஒரு இடம் இருந்தது. அங்க வந்து மனிதர்கள் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ரொம்ப மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து கடல்ல முங்கிருச்சு. அந்த அட்லாண்டிஸ் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, சிவபெருமான் உடுக்கை எடுத்து அடிச்சாரு. முதல் தடவை அடிச்ச உடனே அந்த சத்தத்துல இருந்து சமஸ்கிருதம் வந்தது. ரெண்டாவது திரும்ப அடிச்ச உடனே அந்த சத்தத்துல இருந்து தமிழ் வந்தது. தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு 2வது இடத்துல உள்ள ஒரு மொழி அப்படின்னு சொல்றதுதான் அவர் அதை எழுதி வச்சது. டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நிலப்பரப்பு எப்போ உருவாயிருச்சு. இந்த இடத்துல குமரி கண்டம்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. தேவநேய பாவாணரை விட உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னா, தேவநேய பாவாணருக்கு ஜியாலஜி தெரியாது, அவருக்கு தமிழ் தான் தெரியும். சரியா? அப்ப அவருக்கு தெரிஞ்சதை அவர் அந்த காலத்துல சொன்னாரு. அதனால தேவநேய பாவாணர் முட்டாள் கிடையாது. நாம தமிழ்ல சொல்லும்போது இது வரலாறுன்னு சொல்லுவோம், இது புராணம்னு சொல்லுவோம். அவனுக்கு புராணத்துக்கும் புரான் அப்படின்னு தான் பேரு, வரலாறுக்கும் புரான் அப்படின்னு தான் பேரு. சோ அப்ப வந்து அவன் புராண கதை படிக்கும் போதும் வரலாறு படிக்கிறதா தான் நினைக்கிறான், வரலாறு படிக்கும் போதும் புராண கதை படிக்கிறதா நினைக்கிறான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா வந்துட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருந்துதான் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே தமிழர்கள் வந்து பண்டைய நாகரிகம் ஒரு பெரிய குமரி கண்டத்துல வாழ்ந்தார்களா? இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பு வந்துட்டு கடல்ல மூழ்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல மர்மங்கள்லாம் இருக்கு சார். இதை பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? நான் இந்த நம்மளுடைய இந்த உலகத்தை வந்து ரீசெண்டாக உள்ள ஜியாகிரபியை வச்சு எப்படி பிரிப்பாங்கன்னா 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 11,500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம், அது வந்து பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. பிளஸ்டோசீன்னா பின்பனி காலம் அப்படின்னு அர்த்தம். பின்பனி காலம் அதாவது பனிக்காலம் முடிஞ்சு இப்ப இருக்கிற உலகம் மாறிய காலம். இப்ப இருக்கிற நம்ம வாழக்கூடிய இந்த வருடங்கள் இருக்குல்ல, இந்த 11,500 ஆண்டுகள், இதை வந்து ஹோலோசீன் அப்படின்பாங்க. இதுதான் ஜியாகிரபிக்கலா உலகத்தை நம்ம 2ஆ பிரிக்கக்கூடிய மெத்தட். இப்போ இந்த பிளஸ்டோசீனுக்கு அப்புறம் தான் இந்த இப்போ உள்ள மனிதர்கள் வாழ்றோம். நாம இப்ப இருக்க உருவத்துக்கு வந்து வெறும் 14,000 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள்லாம் நாம் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி இருந்திருப்பாங்க. எவால்வ் ஆகி மனிதர்கள் இப்போது தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தோற்றத்துக்கு வந்து 14,000 வருஷம் ஆகுது. வேற மாதிரினா எப்படி இருப்பாங்க? நடுவுல ஒரு ரூமர்லாம் சொல்றாங்க, இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க. உருவமே வேற மாதிரி இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன், அவங்க வாழக்கூடிய இடங்களை பொறுத்து அவரோட உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தட்டையான மூக்கா இருக்கலாம், இல்ல இந்த தாடை வந்து ரொம்ப அகலமா இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களோட வடிவத்துக்கு மனிதர்கள் வந்து 14,000 வருஷம் தான் ஆகுது. அதுவும் இந்த கடந்த 11,500 வருஷமா தான் இப்ப இருக்கிற நிலப்பரப்புகளே நிலப்பரப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி நிலப்பரப்புகள் வேற மாதிரி இருந்திருக்கும், பனி படர்ந்த இடமா இருந்திருக்கும். அதை வந்து பிளஸ்டோசீன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு 3000 ஆண்டுகளாக அந்த பனி படர்ந்த இடங்கள் எல்லாம் வாழ்ந்த பழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் புது நிலங்கள்லாம் வருது. அப்போ வந்து இருந்த மிருகங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். யானையே பார்த்தீங்கன்னா மேமூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெரிய கம்பளி ட்ரெஸ் போட்ட மாதிரி அந்த யானையோட உடம்பே அவ்வளோ பெரிய முடியோட இருக்கும். அதே மாதிரி சேபர் டூத்னு ஒரு சொல்லுவாங்க. புலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி நீளத்துக்கு கோரப்பல்லோட இருக்கும். ஆமா. ஸோ அந்த மிருகங்கள்லாம் மாறி அழிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ள வடிவத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பனி காலத்துல அவங்க வாழ்ந்த ஒரு நினைவுல இருக்கு பார்த்தீங்களா, அது நாகரிகம் அடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல ஒரு இடம் இருந்தது, ஏன்னா இவங்க வாழ்ந்துருப்பாங்க, வாழ்ந்த இடம் வந்து அந்த பனி உருகுனதுனால அந்த இடம் தண்ணியில முங்கி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி, அதாவது அப்போ வந்து பெரிய நாகரிகத்துலலாம் அவங்க வாழலை.
இப்போ இருக்கிற அளவுக்கு கூட நாகரிகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடமும் பனியாக இருக்கும். பனியாக இருக்கும்போது தேவையான கருவிகள் இருக்காது. கருவிகள் கிடைக்கிறதுனாலே நல்ல வெயில் அடிக்கிற இடமா இருந்தால் தான் கருவிகளே செய்ய முடியும். ஸோ கருவிகள் இல்லாமல் நாகரிகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் அந்த மனிதர்கள் என்ன நம்ப தொடங்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது, அது இதோட சொர்க்கம் மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்கல்ல சில பேர், எங்க ஊர்ல பார்த்தோன்னா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்களும் ஒவ்வொரு நாகரிகத்திலையும் இப்படி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதைகள் முதல்ல பெரிய அளவில் சொல்லப்பட்டது எங்கன்னா கிரேக்க நாட்டில் தான் சொல்றாங்க. அவங்க வந்து அட்லாண்டிஸ்னு ஒரு இடம் இருந்தது. அங்க வந்து மனிதர்கள் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ரொம்ப மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து கடல்ல முங்கிருச்சு. அந்த அட்லாண்டிஸ் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு யார் சொல்றாருன்னா டாலமியே சொல்றாரு. டாலமியே தன்னுடைய குறிப்புகள்ல அட்லாண்டிஸ்னு ஒரு இடம் இருந்தது அப்படின்னு அவர் ஒரு குறிப்புகளை சொல்லி அவர் ஒரு கதைகள்லாம் எழுதி வைக்கிறாரு. என்னைக்குன்னா இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிரேக்க நாட்டில் ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அட்லாண்டிஸ்ன்னு. இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் எந்த கதையும் கிடையாது. இந்த கதைகள்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கதைகள் எழுதப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே சங்கம் இருந்ததாகவோ தமிழ் சங்கம் வச்சு வளர்த்ததாலாம் எந்த கதையோ வரலாற்று குறிப்புகளும் கிடையாது. 9ஆம் நூற்றாண்டில் தான் நச்சினார்கினியர்னு ஒருத்தர் வந்து இந்த கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற தமிழகத்துக்கு தென்பகுதியிலையும் நிலமா தான் இருந்தது. அந்த பகுதியில தான் முதல்ல அது வந்து மதுரைன்னு தென்மதுரைன்னு இருந்தது. அந்த தென்மதுரையில முதல் தமிழ் சங்கம்னு இருந்தது. அதுல சிவபெருமான் தான் தலைவராக இருந்தாரு. அகத்தியர் வந்து அந்த அவையில இருந்தாரு. அதன் பிறகு அது வந்து கடல்ல முங்கிருச்சு. அடுத்தால கபாடபுரம்னு ஒரு இடம் வந்து இடத்துக்கு மாறினாங்க. அங்க வந்து தொல்காப்பியம்லாம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமும் கடல்ல முங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சங்கத்தை அங்கிருந்து கொண்டு வந்து இப்ப இருக்க மதுரையில வச்சுக்கிட்டாங்க. மொத்தம் 9990 ஆண்டுகள் அந்த சங்கம் நடந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலகம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்தே 11500 வருஷம் தான் ஆகுது. அப்ப அதையும் சேர்த்தோம்னா எங்க போய் சேர்க்கிறது? ஜியாகிரபி சயின்ஸ் சொல்ற அந்த கான்செப்டுக்கே அது மேட்ச் ஆகாது. அது ஃபுல்லா கதை. அந்த கதையை எழுதினவர் நச்சினார்கினியர்னு ஒரு பார்ப்பனர் தான் எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சு தமிழ் மொழியை பாராட்டுறன்ற பேர்ல மட்டம் தட்டி தான் பேசி அந்த கதையில எழுதியிருப்பாரு. என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னா, அந்த தமிழ் சங்கத்தை அமைச்சிட்டு சிவபெருமான் உடுக்கை எடுத்து அடிச்சாரு. முதல் தடவை அடிச்ச உடனே அந்த சத்தத்துல இருந்து சமஸ்கிருதம் வந்தது. ரெண்டாவது திரும்ப அடிச்ச உடனே அந்த சத்தத்துல இருந்து தமிழ் வந்தது. தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு 2வது இடத்துல உள்ள ஒரு மொழி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் அதை எழுதி வச்சது. ஆனா இது புரியாம தமிழ் ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன விஷயம்னா, இந்த 9990 ஆண்டுகள் தமிழ் சங்கம் நடந்தது அப்படின்ற கான்செப்டை நீங்க ஏத்துக்கிட்டா கூட சில கதைகளும் சேர்த்து ஏத்துக்கணும். என்ன கான்செப்ட்னா, தமிழ் சமஸ்கிருதத்தோட மட்டமான மொழி. ஐயோ, சமஸ்கிருதம் தான் முதல்ல வந்தது, தமிழ் 2வது தான் வந்தது. அது மட்டும் இல்ல, அந்த தமிழுக்கு இலக்கணம் எழுதி கொடுத்தது அகத்தியர், ஒரு பீகார்காரரு. அது கூட வட இந்தியர் தான். இதெல்லாம் நீங்க சேர்த்து ஏத்துக்கிட்டாதான் அந்த தமிழ் சங்கம்ன்ற கதையை ஏத்துக்க முடியும். ஆனா இதுக்கும் குமரி கண்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னா எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு போற போக்குல ஒரு கதையை எழுதி வச்சிட்டாங்க 9ஆம் நூற்றாண்டுல. பிற்காலத்தில் சுமார் 1800கள் கடைசியில ஐரோப்பாவை சேர்ந்த இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஜுவாலஜிஸ்ட், உயிரியல் சார்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வராரு இந்தியாவுக்கு. வந்து அவர் இங்க இருக்கக்கூடிய பல இடங்களையும் சுத்தி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, மடகாஸ்கர்னு ஒரு பகுதி இருக்குல்ல ஆப்பிரிக்கா பக்கத்துல, அந்த தீவுல போய் பார்த்தா அங்க லெமூர்னு ஒரு வகையான குரங்குகளோட ஃபாசில்ஸ் கிடைக்குது. அந்த ஃபாசில்ஸ் வச்சு அந்த ஃபாசில் வந்து பக்கத்துல இருக்க ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குல்ல, அந்த கண்டத்துல இல்ல. எங்க தேடினாலும் ஆப்பிரிக்கா முழுக்க எங்கேயுமே இல்லை. ஆனா அதே லெமூர் குரங்கோட ஃபாசில் வந்து இந்தியாவில் இப்ப இருக்க கேரளா பகுதியில கிடைக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு தியரி சொல்றாரு. என்னன்னா, அவர் வந்து இந்த கிரேக்க நாட்டு கதைகள்லாம் கேட்டு வந்தவர்ல,
அட்லாண்டிஸ்னு ஒரு இடம் இருந்தது, அது முங்கி போச்சு, இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு வந்தவர். அவர் உடனே ஒரு ஐடியா பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த லெமூர் குரங்கோட ஃபாசில் இங்கே கிடைக்குது, இந்தியாலையும் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கும். அப்படி ஒரே நிலப்பரப்பாக இருந்தா மட்டும்தான் இந்த குரங்கு வந்து இங்க இருந்து அங்கேயும் போயிட்டு வந்திருக்க முடியும். அதனால இதுக்கு நடுவுல ஒரு பெரிய நிலப்பரப்பு கடலுக்குள்ள இருக்கு, அத லெமூரியா கண்டம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரியை சொல்றாரு. இந்த தியரி வந்து 1996ல டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்களின் தகடுகள் நகர்றது மூலமா தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலப்பரப்புலாம் உருவாயிருக்கு. இதெல்லாம் அந்த நகர்ந்ததெல்லாம் இப்போ நேரத்தெல்லாம் கிடையாது. மனிதர்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி, மனித இனம்னு ஒன்று தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த நிலப்பரப்பெல்லாம் இது மாதிரி செட் ஆயிடுச்சு. சரியா? இந்த பிளஸ்டோசின்னு சொல்றோமே அந்த காலத்திலேயே நிலப்பரப்பு இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ எப்படி சங்கம்லாம் இருந்திருக்க முடியும்? அங்கே வாழ்ந்த மனிதர்கள் யாரா இருக்க முடியும்? அது அவர்கள் தமிழர்கள், அது தமிழ் கண்டம் அப்படின்லாம் என்ன கடவுள் மொழி பேசினாங்க கூட தெரியாது. இல்லம்மா, மனிதர்களே கிடையாது. மனிதர்களே இல்லாத காலத்துல தான் இந்த நிலப்பரப்புகள்லாம் இப்போ இருக்கிற அந்த வடிவத்துக்கு வந்தது. முதலில் உலகம் தோன்றிய போது கோண்டுவானா லேண்டுன்னு சொல்லுவாங்க, மொத்த நிலப்பரப்பும் ஒரே இடமா இருந்தது. அப்புறம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நகரும் போது தான் ஒன்னொன்னு ஒவ்வொரு பகுதிக்கு நகர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசிய கண்டம் இப்படி எல்லாம் நகர்ந்து பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனிதர்களே உருவாறாங்க. சரியா? அதாவது மொத்தமா இருந்தப்பவே மனிதர்கள் உருவாயிட்டாங்கன்னா கூட சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து குமரிக்கண்டம்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, தேவநேய பாவாணர் ஒரு தமிழறிஞர், அவர் தான் திராவிட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்னு சொல்லுவாங்க. அவரு வந்து இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதையே லெமூரியா கண்டம்னு சொல்லணும், அதை குமரி கண்டம்னு சொல்லலாமே அப்படின்னு அவர் பேர் தான் மாத்துறாரு. அப்போ வந்து அது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகல. ஏன்னா அவர் 1996க்கு முன்னாடியே வாழ்ந்து மறைந்தவர். அப்ப அந்த ஜுவாலஜிஸ்ட் சொன்ன கான்செப்ட் லெமூரியா கண்டம்னு அவர் சொன்ன உடனே ஐரோப்பா கண்டத்துல பூரா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த லெமூரியா கண்டம் தான் அட்லாண்டிஸ் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அட்லாண்டிஸ்னு ஒரு புராண கதை இருக்கு. அந்த புராண கதையில சொன்ன அட்லாண்டிஸ் தான் இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அது ஐரோப்பா முழுவதும் அந்த தியரி வந்து வேகமா பரவுது. அப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட தமிழ் சங்கம் வளர்த்த கதையெல்லாம் இருக்க, அப்ப அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இதை லெமூரியா கண்டம்னு சொல்லக்கூடாது, குமரி கண்டம்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை சொல்லி குமரி கண்டம்னு அவர் ஒரு பேர் சொல்லி இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கும். அது ஆஸ்திரேலியா வரை, இந்த மடகாஸ்கர்ல தொடங்கி ஆஸ்திரேலியா வரை அது ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஒரு தியரி வைக்கிறார். அவரு தமிழ் பேராசிரியர், அவர் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, தமிழ் பேராசிரியர். சரியா? அவர் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. அவர் மேல நமக்கு மரியாதை இருக்குன்றது வேற. அதுக்காக அவர் சொன்னது தப்பு, அவர் பொய் சொல்லலை, அவர் சொன்னது தப்பு, அவ்வளவுதான். அது பின்னாடி 1996ல தான் ப்ரூவ் ஆகுது. டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நிலப்பரப்பு எப்போ உருவாயிருச்சு, இந்த இடத்துல குமரி கண்டம்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருச்சு. பிளஸ் நான் சொன்ன ஒரு கான்செப்ட் எடுத்துங்க, மனிதர்கள் இப்போது இருக்கக்கூடிய வடிவத்துக்கு வந்தே 11,500 வருஷம் தான் ஆகுதுன்னா அங்க எப்படி 9,990 ஆண்டுகள் சங்கம் வச்சு வளர்க்க முடியும்? நம்ப முடியல, வளர்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கற்பனையான ஒரு சங்கத்தை பற்றி ஒரு பார்ப்பனர் எழுதி வச்ச கதை. அந்த கதையோட சேர்த்து ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அவரு வச்ச ஒரு தியரி, இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தேவநேய பாவனர் குமரி கண்டம்னு ஒன்று சொல்றாரு. அதை இன்னைக்கும் தமிழ் ஆர்வம் அப்படின்ற ஒரு பேர்ல எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, குமரி கண்டம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. சயின்ஸ் படி பார்த்தோம்னா குமரி கண்டம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நிலப்பரப்பு இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது. இதுல அது நான் சொன்ன உடனே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், இவர் ஒரிசா பாலுவெல்லாம் நக்கல் அடிக்கிறாரு. ஒரிசா பாலு தான் இருக்கிறதுலே ஃபுல்லா கான்ஸ்பிரசி. ஆமையை முன்னாடி விட்டாங்க, அந்த ஆமைக்கு பின்னாடியே இவங்க கப்பல்ல போனாங்க எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தார். கடல்ல நீரோட்டம் இருப்பது உண்மை, ஆமை அந்த நீரோட்டத்தில் பயணிக்கும் என்பது உண்மை. ஆனா அதுல கப்பலை பயணிக்க முடியாது. கப்பல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல ஓட்டணும். இப்போ ஒரு மேம்பாலத்துல நீங்க 2 வீலர்லயோ கார்லயோ போறீங்கன்னு வச்சுங்க, அந்த நடுவுல போயிட்டு கீழே இறங்க போகும்போது
கியரை ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக்கை பிடிக்காம விட்டீங்கன்னா அது பாட்டு போகும்ல, அது பாட்டு போயிடும். அப்படியே போனா போக முடியுமா? முடியாது, ஆக்சிடென்ட் ஆயிடும் சார். அப்போ வண்டியை ஓட்டும் போது நம்ம கண்ட்ரோல்ல ஓட்டினாதான் அது இறக்கமா இருந்தா கூட நம்ம கண்ட்ரோல்ல தான் ஓட்டணும். இப்ப இவங்க சொல்ற மாதிரி நீரோட்டத்துல கொண்டு போய் கப்பலை விட்டா அந்த நீரோட்டம் போற ஸ்பீட்ல எங்கேயாவது கொண்டு போய் முட்டிடுச்சுன்னா, தமிழர்கள் கடல் பயணம் போனாங்க. அவர்கள் போனது வந்து பருவநிலை காற்றை பயன்படுத்தி போனாங்க. மற்ற ஐரோப்பிய நாடு சேர்ந்த கப்பல்கள்லாம் அப்படியே கரை ஓரமாவே வருவாங்க. தமிழர்கள் மட்டும்தான் இந்த அரேபியன் சீல குறுக்க போய் ஈஜிப்டுக்கு போனாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்துல எந்த மாசம் கிளம்புனா அந்த காத்தடிக்க ஆரம்பிச்சோம் கரெக்டா போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து எப்ப போகணும், எங்க இருந்து அங்க எப்ப திரும்பி வரணும்ன்றதெல்லாம் தெரியும். இதே ஒரிசா பர்தா என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு இங்கதான் பல்லாவரம் பக்கத்துல எங்கேயோ ஒரு டைனோசர் முட்டை கிடைச்சது, அதுதான் தமிழ் டைனோசர் முட்டைன்ட்டாரு. அது கூட தமிழ் டைனோசர் முட்டை, இங்கிலீஷ் டைனோசர்லாம் இருக்கு. இல்லம்மா, டைனோசர் காலத்துல மனுஷனே கிடையாது. டைனோசர்கள் வாழ்ந்து செத்த காலத்துல மனுஷனே கிடையாது. அப்புறம் எப்படி அது தமிழ் டைனோசர் முட்டையாகும்? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான கான்செப்ட் தியரி எல்லாம் கேட்டுக்கிட்டு குஷியா இருக்கும் அவங்களுக்கு, கேட்கறதுக்கு புலங்காயுதம் அடைகிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி, அவ்வளவுதான் விஷயம். உண்மை இருக்காது. உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாம இருக்கிறது. நான் ஒரு விஷயத்த நம்புறேன், அதை பத்தி நீ தப்பா பேசுற, அதனால நீ வந்து ஃப்ராடு, இப்படி பேசக்கூடிய ஒரு கும்பல் கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அறிவியல் பூர்வமாக உண்மை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இதுதான். குமரி கண்டம்ன்றது ஒரு தியரி, அந்த தியரி பொய், அந்த தியரி தப்பு, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் இல்ல குமரி கண்டம் இருக்கு, தேவனைய பாவாணரை விட உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னா, தேவனைய பாவாணருக்கு ஜியாலஜி தெரியாது, அவருக்கு தமிழ் தான் தெரியும். சரியா? அப்ப அவருக்கு தெரிஞ்சதை அவர் அந்த காலத்துல சொன்னாரு. அதனால தேவனைய பாவனர் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு தேவனைய பாவனர் உயிரோட இருந்தா அவரு சொல்லுவார், ஆமாப்பா அன்னைக்கு நான் சொன்ன தியரி தப்பு தான், விஞ்ஞானம் மாத்தி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவரே சொல்லுவாரு. அவரே சொன்னா கூட இவங்க இந்த ஒரு படத்துல இந்த லைலா சொல்லுவாங்க, அங்கிள் நீங்க கொஞ்சம் நவருங்க அங்கிள், அவன் கலத்துக்கு கல்லடிக்கிறன்ற மாதிரி தேவனைய பாவனரே வந்தா கூட, ஐயா நீங்க நவருங்க, நான் கிருஷ்ணன் மேல கலத்துக்கு அடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் இவர்களுக்கு அறிவு. உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்க கூடாது, எப்பவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். இல்ல ஃபைனலா இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றையும் நம்பிக்கையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் சார்? அது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம புராண கதைன்னு சொல்றாங்கல்ல, அது பூரா வரலாறுன்னு அவன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தியில சமஸ்கிருதத்துல புராணத்துக்கு தனியாக ஒரு வார்த்தையும் வரலாறுக்கு தனியாக ஒரு வார்த்தையும் கிடையாது, ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். ஹிந்தியில் இந்த மாதிரி நிறைய குழப்பம் உண்டு. நம்ம வந்து நேற்று இன்று நாளைன்னு சொல்றோமா, அவன் எப்படி சொல்லுவான்னா கல் ஆஜ் கல் அப்படிமா, கல் ஆஜ் கல், நாளைன்னு சொன்னாலும் கல் தான், நேத்துன்னு சொன்னாலும் கல் தான். சரியா? இன்னைக்கு மட்டும் தான் ஆச்சுன்னு சொல்லுவான். நாம தமிழ்ல சொல்லும்போது இது வரலாறுன்னு சொல்லுவோம், இது புராணம்னு சொல்லுவோம். அவனுக்கு புராணத்துக்கும் புரான் அப்படின்னு தான் பேரு, வரலாறுக்கும் புரான் அப்படின்னு தான் பேரு. ஸோ அப்ப வந்து அவன் புராண கதை படிக்கும் போதும் வரலாறு படிக்கிறதா தான் நினைக்கிறான், வரலாறு படிக்கும் போதும் புராண கதை படிக்கிறதா நினைக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் தான் கரெக்டாக தானே சொல்றான், நீ ஏன் தப்பா சொல்றேன்னு இவனுங்க பக்தி உள்ள வரும்போது தான் பக்தியின் காரணமாக உண்மையான வரலாற்றை மறந்து விடுவது. உண்மையில வரலாறுன்றது வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட போய் கேட்கணும். சரியா? ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி சொல்றவன் சாமியார்ட்ட எல்லாம் போய் வரலாறு கேட்கக்கூடாது. சாமியார்ட்ட கேட்டா அயோத்தி ராமர் பிறந்த ஊர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ராமர் பிறந்த ஊர் அயோத்தின்னு சொல்லி வால்மீகியே சொல்லலை, என் கதையில அப்படி வருதுன்னு தான் சொல்லியிருக்காரு. புரியுதா? வால்மீகி நான் வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதல. சரியா? அவர் வந்து ஒரு கதை எழுதும்போது அந்த கதைக்கு இடங்கள் வேணுன்றதுனால இது அயோத்தியில இருந்தாருன்னு வச்சுப்போம், அதில் எங்கே இருந்தாருன்னு வச்சுப்போம். இப்போ சர்க்கார் படத்தில் வந்து அடையாறில் தான் விஜய் வீடு இருந்தது அப்படின்னு அந்த கதாசிரியர் வச்சுருக்காருன்னா, அந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை வந்து அடையாறில் சர்க்காரில் வந்து விஜய் வீடு இருக்கு, அது எங்கன்னு எனக்கு காட்டு அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டால் நியாயம். வளர்ந்து தடிமடு மாதிரி ஆகிட்டு அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்த எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது, தலையில் அடிச்சுட்டு தான் போகணும். உனக்கு வரலாறுக்கும் கதைக்குமே வித்தியாசம் தெரியல. அப்போ மத நம்பிக்கை உள்ள வரும்போது
அந்த கதையெல்லாம் வரலாறுன்னு நம்பணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. நான் சொன்னேன், இப்போ 9990 ஆண்டுகள் சங்கம் வளர்த்தாங்கன்றதை நீங்கள் நம்புறதா இருந்தால் இதையும் சேர்த்து ஒத்துக்குங்க. தமிழ் வந்து மட்டமான மொழி, தமிழ் 2வது தான் தோன்றுச்சு, தமிழுக்கு கிராமர் எழுதி கொடுத்தவர் பீகார்காரரு, இதெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் 9990 வருஷத்தையும் ஏற்றுக்க முடியும். இல்லை அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த கதையை எழுதி வச்சது ஒரு பார்ப்பனர். சரியா? குமரிக்கண்டத்தை பற்றி பாவாணர் சொன்னார்னா அவருக்கு தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக ஒரு சின்ன அறிவியல் சான்று கிடைச்சிருக்குன்றதை வச்சுக்கிட்டு அவர் அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணார். அது அவர் காலத்துக்கு பிறகு அறிவியல் பொய்ன்னு காமிச்சிருச்சு. அவர் உயிரோட இருந்திருந்தா கூட அவர் அந்த வரலாற்று ஆய்வை ஏற்றுப்பார். இவங்க தான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு அறிவியல் தேவை கிடையாது, ஏதாவது ஒரு புனித கதை தான் வேணும். வெறும் கதையை தேடிக்கிட்டு வரலாறு போனாங்கன்னா வரலாறை படிக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக போனால் மட்டும்தான் வரலாறு தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.